சென்னை ப்ராப்பர்ட்டி சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பீச் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய பீச் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக தேடி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ரெசிடென்ஷியல், பீச் ஹவுஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் அண்ட் கமர்ஷியல் பர்பஸ் பார்க்குற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா பீச்சுமே அமைஞ்சிருக்கு. ஸோ நமக்கு ஃபேமிலியோட வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ், ஒரு பிஸ்னஸ் பர்பஸ் பார்க்குறீங்க, ஒரு சென்னையில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப சூட் ஆகும். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயிலுக்கு டேரக்ட் பில்டரோட காண்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ டேரெக்டாக நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வாங்க இந்த ப்ராஜெக்ட் எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில் எல்லாத்தையும் ஷோவில் போய்ட்டு ஒன்று பார்க்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க, சென்னையில் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்க எல்லா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சினா வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ நம்ம நிற்கக்கூடிய லொக்கேஷன் சென்னையிலே பாஷ் அண்ட் ப்ரீமியம் லொக்கேஷனான ஈசிஆரில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஈசிஆர் உத்தண்டியில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இன்னும் எக்ஸாக்டாக சொன்னோம், ஈசிஆரில் இருக்கக்கூடிய பிவிஆர் மாலுக்கு ஆப்போசிட்டில் ஜஸ்ட் மெயின் ரோட்லேருந்து 100 மீட்டர்ஸில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதோட பிவிஆருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈசிஆர் உத்தண்டி டோல்கேட்லேருந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா அண்ட் ரெசார்ட், பீச் ஹவுஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி, கார்னர் ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக 10 கிரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அவைலபிளாக இருக்குது. மெயின் ரோட ஃபீட் பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு அண்ட் 24 ஃபீட்டில் கார்னர் பீஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நமக்கு ரெசார்ட் பிளான் பண்ணுறவங்க, இல்லை மெயின் ரோட்லேருந்து நமக்கு ஒரு 100 மீட்டர்ஸில் இருக்கிறதுனால ஹோட்டல்ஸ் கூட நீங்கள் பிளான்மே பண்ணுறவங்களுக்கு, ஒரு பிஸ்னஸ் பர்பஸ் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டாக இருக்கும். இல்லை நல்ல ஒரு ஃபேமிலியோட, ஜாயின்ட் ஃபேமிலியோ ஒரு பங்களா செட்டப்பில் ஒரு ப்ராப்பர்ட்டி, இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வித் நமக்கு கார்டனிங்கோட ப்ளஸ் கார் பார்க்கிங்கோட பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப சூட் ஆகும். நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு அப்படியே பேக் சைடு பார்த்தோம்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு பீச்சுமே இருக்குது. அதே மாதிரி மெயின் ரோடு, ஈசிஆர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதோட மெயினாக ஹைலைட்டான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ப்ராப்பர்ட்டி சரௌண்டிங் டாப் மோஸ்ட் நமக்கு செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும் அண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் விஐபி, ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸுமே அவங்களோட ப்ராப்பர்ட்டியுமே நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் இருக்குது. ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது டோட்டலாக 10 கிரவுண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. பெர் கிரவுண்ட் சார்ஜஸ்னு பார்க்கும்போது 1,80 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈசிஆர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். நல்ல ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு மூவிங்லேயே இருந்துகிட்ருக்கும். நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மெரைன் காலேஜஸாக இருக்கட்டும் அண்ட் எம்ஜிஎம் அண்ட் விஜிபி ரெசார்ட், இன்னும் நிறைய ரெசார்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் டூரிஸ்ட் பிளேஸ்னு பார்க்கும்போது முட்டுக்காடாக இருக்கட்டும் அண்ட் கோவளம் பீச், இன்னும் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியில் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர நமக்கு மாயாஜாலாக இருக்கட்டும் அண்ட் வீக்கெண்ட் நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்னு பார்க்கும்போது நமக்கு மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் மால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டிலேருந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது இதுக்கு அப்படியே பேரல் ரோட் நமக்கு ஓஎம்ஆருமே வந்துடும். ஸோ ஓஎம்ஆர் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் ஐடி கம்பெனி இருக்கிறனால ஸோ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா பயங்கர டிமாண்ட்ஸாக தான் போயிட்டே வந்திருக்கு. ஸோ நமக்கு ஒர்க் போகிறவங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல் போகிறவங்களுக்கும் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக வந்திருக்கும். ஸோ இந்த 2 ரோடுமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட் அண்ட் ப்ரீமியம் லொக்கேஷனாகவே இருந்துகிட்டு இருக்கும். இதை தவிர ஓஎம்ஆர் அண்ட் ஈசிஆரில் கவர்மெண்ட் சைடுக்கான ப்ராஜெக்ட்ஸ்னு பார்க்கும்போது ஓஎம்ஆரில் ஃபுல் ஃப்ளெஜாக மெட்ரோக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க, சிட்டிலேருந்து வரவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்ரோவுமே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈசிஆர் பொறுத்தவரை ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்தீங்கன்னா சென்னை பெரிஃபெரல் ரிங் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த ரோடு நமக்கு ஈசிஆரில் அப் டு எண்ணூர் வரை கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஈசிஆர் டு நமக்கு சிங்கப்பெருமா கோயில் அண்ட் ஒரக்கடம் அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர், திருவள்ளூர் டு எண்ணூர் வரை கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறது அப்படிங்கிறனால ஓஎம்ஆர் அண்ட் ஈசிஆரில் நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் வர இருக்குது. நல்ல ஒரு டெவலப்பிங்குமே ஆகிட்டுருக்கு. இதை தவிர பார்த்தீங்கன்னா 500 ஏக்கர்ஸில் 700 crores மெகா ஸ்போர்ட்ஸ் சிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் அமைக்க போகிறாங்க. இதை தவிர நமக்கு பார்த்தீங்கன்னா அதானி டேட்டா சென்டராக இருக்கட்டும் அண்ட் ஒண்டர்லா அம்யூனிசியம் பார்க், இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வர இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோடில் ஈசிஆர்லேருந்து அப் டு நமக்கு கன்னியாகுமரிக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4-way லேனை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும் அண்ட் விஐபி அண்ட் பொலிட்டிக்கல் லைனில் இருக்கிறவங்க அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அவங்களோட ரெசிடென்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு அட்வான்டேஜஸ், நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் ஒரு பிஸ்னஸ் பர்பஸுக்கோ இல்லை ரெசிடென்ஷியல் பர்பஸுக்கோ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். டேரக்ட் பில்டரோட காண்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு அசட்டோ, உங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் பர்பஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.